பல்வேறு பகுதிகளிலிருந்து சுபஞ்சர்களாக இதை நுகர்ந்து கொண்டிருக்கின்ற இளைஞர்களே, ஆங்காங்கே இந்த நிகழ்ச்சியை கேட்கலாமா வேண்டாமா என்று விளிம்பிலே நின்று கொண்டு சுவையாக இருந்தால் உள்ளே வரலாம், இல்லாவிட்டால் சென்று விடலாம் என்று ஆயத்தமாக காத்திருக்கின்ற நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் விழிக்கும் போது பெரியவர்களே என்று அழைக்காமல் இளைஞர்களே என்று நான் அழைத்ததற்கு பின்னால் ஒரு காரணம் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு வயதான பெண்மணி நான் சொர்க்கத்திற்கு செல்ல முடியுமா என்று கேட்டார். அதற்கு நபிகள் நாயகம் அவர்கள், கிழவிகளெல்லாம் சுவனபதிக்கு செல்ல முடியாது என்று சொன்னார். உடனே அந்த பெண்மணியினுடைய முகம் சுருங்கி போனது. அழுகிற நிலைமைக்கு அவர் ஆளானார். அப்போது நபிகள் நாயகம், கிழவிகளெல்லாம் சுவனபதிக்குள் நுழைந்தால் குமரியாகி விடுவார்கள் என்று பதில் சொன்னார். அதைப்போல வயதானவர்கள் கூட இந்த புத்தக திருவிழாவிற்கு வந்தால் இளமையாகி விடுவார்கள் என்கிற காரணத்தால் தான் இளைஞர்களே என்று நான் அழைத்தேன். படிப்பாளிகளுக்கு பொற்காலமாக இருக்கிற மாதிரி மாவட்டங்கள் தோறும் புத்தக திருவிழாக்கள் நடக்கின்ற காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பல்வேறு விதமான புத்தகங்களை பார்ப்பதற்கும் புரட்டுவதற்கும் வாங்குவதற்கும் படிப்பதற்கும் வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஓர் இடம்தான் புத்தக திருவிழா. ஒரே ஒரு கூரைக்கு கீழே அனைத்து விதமான புத்தகங்களையும் நாம் வாசிப்பதற்கு வசதிகள் இருக்கிற இடம்தான் புத்தக திருவிழா. இது படிப்பாளர்களுக்கு அள்ள அள்ள குறையாத அமுத சுரபியாக இருக்கிறது. 1984ஆம் ஆண்டு சென்னையில் காயிதே மில்லத் கல்லூரியில் நடந்த புத்தக திருவிழாவில் முதன்முறையாக நான் கலந்து கொண்டேன். வேளாண்மையில் இளம் அறிவியல் பட்டத்தை முடித்த பிறகு சென்னைக்கு வந்ததும் அந்த புத்தக திருவிழாவை காண்பதற்காக நான் உள்ளே நுழைந்தேன். 100 கடைகள் தான் அப்போது இருக்கும். ஆனால் உள்ளே நுழைந்தபோது அங்கே இருந்த புத்தகங்களை எல்லாம் பார்த்து நான் பரவசமடைந்தேன். இத்தனை புத்தகங்கள் ஓரிடத்தில் கிடைக்கிறதா என்று ஒவ்வொரு கடையாக ஏறி இறங்கி எனக்கு தேவையான புத்தகங்களை எல்லாம் வாங்கினேன். வேளாண்மை படிக்கிற போது கிடைக்காத ஹேண்ட்புக் ஆஃப் ஐசிஏஆர் என்கிற புத்தகம் கூட அங்கேதான் என் கண்களில் தட்டுப்பட்டது. போட்டித் தேர்வுக்கு தேவையான அனைத்து புத்தகங்களையும் வாங்கி கொண்டு காலையில் அங்கே சென்றவன் மாலை வரை எந்த உணவையும் உண்ணாமல் அவற்றையெல்லாம் ஒரு புதையலைப் போல கைகளில் அள்ளிக்கொண்டு வீடு திரும்பினேன். அன்று நான் புத்தக திருவிழாவில் ஒரு மாணவனாக நுழைந்ததால் தான் இந்த புத்தக திருவிழாவில் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். காஞ்சிபுரத்தில் மாவட்ட ஆட்சியராக பணியாற்றுகிற போது நம்முடைய மாவட்டத்திலும் ஒரு புத்தக திருவிழாவை தொடங்கினால் என்ன என்று நினைத்து பதிப்பாளர்களையெல்லாம் அழைத்து நான் பேசினேன். அப்போது அவர்களும் 2 நாட்கள் புத்தக திருவிழாவை நடத்துவதாக ஒத்துக்கொண்டார்கள். சனி ஞாயிறு கிழமைகளில் பச்சையப்பன் பள்ளியில் வகுப்பறைகளில் அவர்கள் புத்தகங்களை அடுக்கி வைத்தார்கள். 2ஆம் நாள் கூட்டம் அலைமோதியது. இன்னும் ஒரு நாள் இதை நீட்டிப்பு செய்ய மாட்டார்களா என்று மக்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் பதிப்பாளர்கள் மனைவிக்கு பட்டுப்புடவைகளை வாங்கி கொண்டு
உடனடியாக மூட்டை கட்டி கொண்டு சென்னைக்கு வந்து விட்டார்கள். தமிழ்நாட்டில் முதன்முறையாக மாவட்டத்தில் நடந்த புத்தக திருவிழா காஞ்சிபுரத்தில்தான் என்பதை இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். இப்போது மாவட்டங்கள் தோறும் புத்தக திருவிழாக்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. புத்தக திருவிழா நடக்கிற போது புதிய புதிய புத்தகங்களை பதிப்பாளர்கள் வெளியிடுவார்கள். ஏற்கனவே போட்ட புத்தகங்கள் விற்பனையாகாமல் இருந்தாலும் புதிய புத்தகங்களை வெளியிடுவது என்பது ஜனாதிபதி வந்தால் அவருக்கு மாத்திரம் ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்கிற மாதிரி புதிய புத்தகங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிற ஒரு நிகழ்வு. வாசகர்களும் தாங்கள் விரும்புகிற அந்த எழுத்தாளருடைய புத்தகங்கள் வந்திருக்கின்றனவா என்று தேடி தேடி பார்த்து அந்த புத்தகங்களை வாங்கி கொண்டு பாரதிதாசன் குடும்ப விளக்கிலே சொல்வதைப் போல ஒரு தாய் குழந்தையை தூக்குவதைப் போல அந்த புத்தகங்களை தூக்கி கொண்டு வீடு திரும்புவார்கள். என்னை பொறுத்தவரை இதை புத்தக திருவிழா என்று அழைப்பதை விட அறிவு திருவிழா என்று அழைப்பதுதான் மிகவும் பொருத்தம். நாம் இந்த புத்தக திருவிழாவை தீபாவளி திருநாளைப் போல கொண்டாட வேண்டும். எப்படி தீபாவளிக்கு ஆண்டு முழுவதும் நாம் பலகாரங்கள் வாங்குவதற்கும் பட்டாடை வாங்குவதற்கும் பட்டாசு வாங்குவதற்கும் சீட்டு போட்டு பணம் சேர்க்கிறோமோ அதைப் போல இந்த புத்தக திருவிழாவிற்கு வருவதற்கு ஆண்டு முழுவதும் சீட்டு போட்டு பணத்தை சேர்த்து கொண்டு வந்து புத்தகங்களை வாங்க வேண்டும். எப்படி ஒரு புடவை தீபாவளிக்கு வாங்கினால் பக்கத்து வீடுகளிலெல்லாம் காட்டி பரவசப்படுகிறோமோ அதை போல நாம் வாங்கிய புத்தகங்களை அடுத்தவரிடம் காட்டி பரவசம் அடைய வேண்டும். இன்று வாசிப்பவருடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டு வருகிறது. புத்தகங்களை வாசிப்பவர்கள் குறைந்தால் நாளிதழ்களை வாசிப்பவர்களும் வார இதழ்களை வாசிப்பவர்களும் குறைந்து கொண்டே போவார்கள். கோவிட் பெருந்தொற்றுக்கு பிறகு நாளிதழ்களையும் வார இதழ்களையும் வாசிப்பவர்களுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டு வருகிறது. எனவே புத்தகங்கள் வாசிப்பதை ஊக்குவிப்பது ஊடகங்களுடைய கடமையும் கூட. அவர்கள் ஒவ்வொரு நாளும் இந்த புத்தக திருவிழாவில் என்ன நடக்கிறது என்பதை பதிவு செய்து வாசிக்கிற பழக்கத்தை ஊக்குவிக்க வேண்டும். நாம் ஒரு பலகார கடைக்கு சென்றால் தள்ளுபடி கேட்பதில்லை. பட்டாடை வாங்குவதற்கு சென்றால் தள்ளுபடி கேட்பதில்லை. நகைக்கடைக்கு சென்றால் தள்ளுபடி கேட்பதில்லை. ஆனால் புத்தக கடைக்கு சென்றால் என்ன தள்ளுபடி என்று கேட்பதில் பலர் குறியாக இருக்கிறார்கள். விலை மதிப்பில்லாத புத்தகங்களை தள்ளுபடியில் வாங்குவதை விட்டுவிட்டு அசல் விலைக்கு வாங்குகிற பழக்கத்தை நாம் வாசகர்களிடம் ஏற்படுத்த வேண்டியது அவசியம். ஒரு புத்தகம் மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன செய்துவிட முடியும் என்கிற கேள்வி இன்றைய இளைய தலைமுறைக்கு இருக்கிறது. ஒரு புத்தகம் மனிதனுடைய அறிவை விசாலப்படுத்துகின்ற கருவூலமாக இருக்கிறது. அறிவியல், அரசியல், இலக்கியம், உளவியல், மேலாண்மை, கணிதம், தத்துவம், மானுடவியல், சமூகவியல் என்று எல்லா துறைகளிலும் புத்தகங்கள் அறிவு கருவூலங்களாக இருந்து நம்முடைய புரிதலை விசாலப்படுத்துவதற்கு உதவுகின்றது. புத்தகங்கள் ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய சிந்தனையின் சுரங்கமாக இருக்கிறது. புத்தகத்தை படிக்கிறவன் ஒரு வரியை படித்ததும் சிந்திக்கின்றான். இது சரியா தவறா என்று யோசிக்கிறான். வாழ்க்கையோடு தொடர்பு படுத்தி பார்க்கிறான். இப்படி கண்களை மூடி அவன் சிந்திக்கிற போது அந்த சிந்தனையிலிருந்து இன்னொரு சிந்தனைக்கு அவனுடைய மனம் நீட்சி அடைகிறது. அவன் ஒரு சிந்தனாவாதியாக மாறுகிறான். புத்தகங்களால் ஒருவனுடைய மொழி அறிவு மேம்படுகிறது. அவன் சரியான சொல்லை சரியான இடத்தில்
பயன்படுத்த தொடங்குகிறான். அவன் கவித்துவமாக பேச தொடங்குகிறான். மொழியை கற்கண்டாகவும் பயன்படுத்துகிறான், கைவாளாகவும் பயன்படுத்துகிறான், பூங்கொத்தாகவும் பயன்படுத்துகிறான், பூகம்பமாகவும் பயன்படுத்துகிறான், பஞ்சு மூட்டையாகவும் பயன்படுத்துகிறான், பாறாங்கல்லாகவும் பயன்படுத்துகிறான். புத்தகம் ஒருவனுடைய தகவல் பரிமாற்ற திறனை அதிகப்படுத்துகிறது. நிறைய வாசித்தவர்கள் ஊமைகளையும் உவமானங்களையும் மேற்கோள்களையும் சரியான இடத்தில் பயன்படுத்துகிறார்கள். அவர்கள் சுவையான சம்பவங்களை சொல்லி பார்ப்பவர்களை வசீகரிக்கின்றார்கள். அவர்கள் எழுதுகிற கவிதைகள் கூட காவியமாகி விடுகிறது. அவர்கள் எழுதுகிற கடிதங்கள் கூட கவிதைகளாகி விடுகின்றன. அவர்களுடைய தனி மனித உரையாடல் கூட இனிப்பு தடவிக்கொண்டு எழுந்து நிற்கிறது. அவர்கள் சொற்களுக்கு மஞ்சள் பூச கற்றவர்கள். அவர்கள் சொற்களால் சொக்கட்டான் விளையாடவும் வார்த்தைகளுக்கு வகிடெடுக்கவும் கற்றவர்கள். அவர்கள் பேசுகிற போது சரிகையைப் போல அலங்காரங்களை பயன்படுத்தி அடுத்தவர்களை வசீகரிப்பார்கள். புத்தகங்களை வாசிப்பவர்கள் நேர்மையாகவும் தூய்மையாகவும் இருக்கின்ற மகத்தான மனிதர்களை பற்றியெல்லாம் அறிந்து தாங்களும் அப்படி செயல்பட வேண்டும் என்று சிந்திப்பார்கள். நூல்கள் அற உணர்வை ஏற்படுத்துகின்றன. வெறுமனே அறிவை தசைகளை முறுக்கி காட்டி ஆணழகன் போட்டியிலே காட்டுவதைப் போல படிப்பவர்களால் எந்த பயனும் இல்லை. ஆனால் உள்ளார்ந்த அன்புடன் யார் வாசிக்கின்றார்களோ அவர்களிடம் அந்த புத்தகம் ஒரு ரசவாதத்தை ஏற்படுத்தி அவர்கள் அற உணர்வோடு திகழ்வதற்கு வழிவகுக்கும். புத்தகங்கள் உணர்ச்சி மேலாண்மையை ஒருவனுக்கு கொடுக்கும். மகத்தான மனிதர்களுடைய வாழ்க்கை போராட்டங்களை எல்லாம் படிக்கிறவர்கள் நாம் படுகிற இன்னல்களெல்லாம் சின்ன சிராய்ப்புகள் என்று நினைத்து தங்கள் மனத்தை திடப்படுத்தி கொள்வார்கள். அவர்கள் புத்தகங்களிலிருந்து அன்பையும் கருணையும் ஒற்றிக்கொண்டு பரிவோடு மண்ணிலே நடப்பதற்கு கற்றுக்கொள்வார்கள். புத்தகங்களை வாசிக்கிறவர்கள் காட்சிப்படுத்துவார்கள். ஓர் அருவி என்று சொன்னால் குதிக்கிற நீரையும், ஆறு என்றால் அது பாய்கிற தோரணையையும், ஓடை என்றால் ஓடுவதையும், குளம் என்றால் தேங்குவதையும், கடல் என்றால் கலப்பதையும் கற்பனை செய்து காட்சிப்படுத்துவார்கள். அதனால் அவர்களுடைய சிந்தனை விரியத் தொடங்கும். புத்தகங்களை வாசிப்பவர்கள் படைப்பாக்க திறனுடன் இருப்பார்கள். நிறைய கதைகளையும் கவிதைகளையும் சிறுகதைகளையும் வாசிக்கிறவர்கள் நாமும் ஏன் சிறுகதையை எழுதக்கூடாது என்று சிந்தித்து அவர்கள் சிறுகதைகளை எழுதுவார்கள். அவர்கள் அறிவியலை படித்தால் கூட அந்த அறிவியலை சற்று வித்தியாசமாக நாம் செய்ய வேண்டும் என்று நினைப்பார்கள். இந்த படைப்பாக்க திறன் அவர்களுக்கு வரும். புத்தகங்கள் துன்பங்கள் துரத்துகிற போது வாசிக்கின்ற காரணத்தால் மகிழ்ச்சிக்கான வேதியியல் பொருட்களை நம் மனத்திலே உற்பத்தி செய்யும். அவை துயரங்கள் புழுக்கம் ஏற்பட்டு வியர்த்து கொட்டுகிற போது அதை துடைக்கின்ற கைக்குட்டைகளாக இருக்கும். பள்ளியிலே படிக்கிற மாணவர்கள் நிறைய புத்தகங்களை வாசித்தால் படிப்பிலே பின்தங்கி விடுவார்களோ என்று சிந்திக்க வேண்டியதில்லை. நிறைய வாசிக்கிற போது கவனத்தை கூர்மைப்படுத்த கற்றுக்கொள்வார்கள். குறுகிய நேரத்தில் நிறைய வாசிப்பதற்கு அவர்கள் பழக்கப்பட்டு விடுவார்கள். அதன் காரணமாக அவர்கள் பள்ளியிலும் அதிக மதிப்பெண்கள் பெறுவார்கள். பணியிலே இருப்பவர்களும் வாசித்தால் அவர்கள் நடத்துகின்ற அலுவலக கூட்டங்கள் சுவையாக இருக்கும். அவர்கள் நகைச்சுவையுடன் பேசி அந்த கூட்டத்தை கலகலப்பாக்கி விடுவார்கள். அவர்கள் எழுதுகிற சுற்றறிக்கைகள் கூட வாசிக்கப்படும், நேசிக்கப்படும். அவர்கள் மற்றவர்கள் 10 கோப்புகளை பார்க்கிற நேரத்தில் 50 கோப்புகளை பார்த்து விடுவார்கள். இப்படி அலுவலக பணியாளர்களுக்கு கூட வாசிப்பது மகிழ்ச்சியை தரும். வாசிக்கிறவர்களுக்கு தனிமை என்பதே இல்லை. ஏனென்றால் எதையுமே கேட்காமல்
ஒரு தேநீர் வாங்கி கொடு என்று கூட நம்மை அழைக்காமல் உறுதுணையாக இருப்பது புத்தகம்தான். புத்தகங்கள் நமக்கு பண்பாட்டை கற்றுத்தருகின்றன. நீங்கள் சங்க இலக்கியங்களை படித்தால் விருந்தோம்பலை கற்றுக்கொள்வீர்கள். விவேக சிந்தாமணியை படித்தால் விருந்தினர்களை எங்கே சென்று வரவேற்பது என்பதை தெரிந்து கொள்வீர்கள். பாரதிதாசனின் குடும்ப விளக்கை படித்தால் தலைவாழை இலையை எப்படி போடுவது, நுனி எங்கே வரும் என்பதிலிருந்து கற்றுக்கொள்வீர்கள். இவற்றையெல்லாம் உங்களுக்கு புத்தகங்கள் கற்றுக் கொடுக்கின்றன. புத்தகங்களை வாசிக்காதவர்கள் எப்படி இருப்பார்கள்? அவர்கள் விழிப்புணர்வு இல்லாமல் இருப்பார்கள். உலகம் சொல்வதையெல்லாம் உண்மை என்று நம்புவார்கள். சிந்திப்பதற்கு திறன் இல்லாமல் இருப்பார்கள். கார்ல் மார்க்ஸ் இறந்தபோது ஏங்கல்ஸ் அறிவித்தார், கார்ல் மார்க்ஸ் சிந்திப்பதை நிறுத்திவிட்டார். எவன் ஒருவன் சிந்திப்பதை நிறுத்துகிறானோ அவன் மரணமடைந்ததற்கு சமம். சிந்திப்பதை வாழ்கிற போதே நிறுத்துகிறவர்கள் வாசிக்காதவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு மொழி அறிவும் இருக்காது. சரியாக பேசாமல் நெருக்கடிகளில் மாட்டிக்கொள்வார்கள். அவர்களால் ஒன்றை தொடர்ந்து கவனம் செலுத்த முடியாது. கவனம் சிதறிக்கொண்டே இருக்கும். அவர்களுக்கு தன்னம்பிக்கை இருக்காது. அடுத்தவர்களோடு பேசுவதற்கு அச்சப்படுவார்கள். ஒரு புதிய சூழலுக்குள் அவர்களால் புக முடியாது. அதனால் வேறு இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்றால் நடுங்கிக் கொண்டு சொந்த ஊரை விட்டு எங்குமே செல்லாமல் அங்கேயே இருந்து மறைந்து விடுவார்கள். அவர்கள் எப்போதுமே ஒருவித பதற்றத்தில் தான் இருப்பார்கள். அதன் காரணமாக எப்போதும் தங்களை பற்றி உயர்வாக பேசிக்கொண்டிருப்பார்கள். அறிவாளிகளும் சாதித்தவர்களும் எங்கேயே இருக்கும்போது இவர்கள் தங்களை பற்றி தற்பெருமை பேசிக்கொண்டு திரிவார்கள். இவர்கள் எடுப்பார் கைப்பிள்ளைகளாக எப்போதும் ஆகிவிடுவார்கள். அடுத்தவர்களையே சார்ந்திருப்பார்கள். எந்த ஒரு நிகழ்விலும் யாராவது ஒருவர் கூட வர வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். இவர்கள் அயற்சி ஏற்படும் போது அந்த அயற்சியை போக்குவதற்கு இவர்களுக்கு வழியில்லாமல் இருப்பார்கள். தவறான முடிவுகளை எடுப்பார்கள். அதனால் எவ்வளவு ஏமாந்தாலும் புதிய புதிய நிதி நிறுவனங்களில் பணத்தை முதலீடு செய்து இழப்பார்கள். அறிவியல் மனப்பான்மை இல்லாததால் மூட நம்பிக்கைகளில் சிக்கிக் கொள்வார்கள். இவர்களுக்கு தன்னம்பிக்கை இருக்காது. குண்டு சட்டியில் குதிரை ஓட்டுவார்கள். விளைவுகளை பற்றி கவலைப்படாமல் இவர்கள் முடிவெடுப்பார்கள். தனி மனித உறவுகளிலும் இவர்களுக்கு தடுமாற்றங்கள் ஏற்படும். மகத்தான மனிதர்களெல்லாம் ஏதேனும் ஒரு புத்தகத்தை வாசித்துத்தான் தங்களை செம்மைப்படுத்தி கொண்டார்கள். மகாத்மா காந்தியடிகளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது கடையனுக்கும் கடைத்தேற்றம் என்கிற அந்த புத்தகம். அதை வாசித்த போதுதான் ஒரு தனி மனிதனுடைய இனிமை மற்றவர்களுடைய இனிமையை சார்ந்திருக்கிறது. ஒரு வழக்கறிஞருக்கும் சிகை திருத்துபவருக்கும் ஒரே ஊதியம் அளிக்கப்பட வேண்டும். உழவர் பெருமக்களும் கைவினை கலைஞர்களும் சமூகத்தில் முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் என்பதையெல்லாம் காந்தி கற்றுக்கொண்டார். அவர் இங்கிலாந்திலே இருக்கிற போதுதான் மலைப்பொழிவை படித்து அதனால் வசீகரிக்கப்பட்டார். தாமஸ் கார்லைல் நாயக வழிபாடு என்கின்ற ஓர் அற்புதமான நூலை எழுதியிருப்பார். அதில் நபிகள் நாயகத்தை படித்து அதிலே காந்தியடிகள் ஆழ்ந்து போனார். த பர்ஃபெக்ட் வே ஆர் த லைஃப் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் என்கின்ற மைண்ட்லாடனுடைய புத்தகத்தை படித்து அதை நேசித்தார். அனைத்து மதம் தொடர்பான புத்தகங்களையும் அவர் வாசித்தார். டால்ஸ்டாயினுடைய இறைவனின் சன்னிதானம் முன்னிடம் இருக்கிறது என்கிற நூலை நேசித்து படித்தார் மகாத்மா காந்தியடிகள். பாபா சாஹேப் அம்பேத்கருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது மால்தூஸ் எழுதிய ஜனத்தொகை பற்றிய அந்த கருத்தாக்கம். லிங்கனுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது பைபிள். மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய நூல் ஹென்றி தோரோ எழுதிய சிவில் டிசோபீடியன்ஸ் என்பது.
நெல்சன் மண்டேலா மிகவும் நேசித்து படித்தது டால்ஸ்டாய் எழுதிய போரும் அமைதியும் என்பது. ஜவஹர்லால் நேருடைய கோட்பாடுகளில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது பிளாட்டோ எழுதிய குடியரசு என்கிற புத்தகம். மால்கம் எக்ஸ் என்பவருடைய வாழ்க்கையில் ஃப்ரெட்ரிக் டக்ளஸ் எழுதிய அவருடைய வாழ்க்கை சரிதம் த நரேட்டிவ் ஆஃப் ஃப்ரெட்ரிக் டக்ளஸ் அண்ட் ஆப்பிரிக்கன் ஸ்லேவ் என்கிற புத்தகம்தான் தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஐன்ஸ்டீனுடைய வாழ்க்கையில் த கிரிட்டிக் ஆஃப் பியூர் ரீசன் என்கின்ற இமானுவேல் கண்டனுடைய புத்தகம் தாக்கத்தை ஏற்படுத்தியது. எடிசனுடைய வாழ்க்கையில் நியூட்டன் எழுதிய பிரின்சிபியா மேத்தமேட்டிக்கா என்கிற நூல் தாக்கத்தை ஏற்படுத்தியது. நெப்போலுடைய வாழ்க்கையில் ரோமாபுரியில் ஒருவரையும் கிரேக்கத்தில் ஒருவரையும் ஒப்பிட்டு புளுட்டார்க் எழுதிய மகா காவியமான லைஃப்ஸ் என்கிற புத்தகம்தான் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. அலெக்சாண்டர் அரிஸ்டாட்டிலுடைய மாணவர். ஆனால் போர்க்களத்திற்கு செல்கிற போதெல்லாம் அவர் அரிஸ்டாட்டிலை அழைத்து செல்ல மாட்டார். அதற்கு பதிலாக ஹோமர் எழுதிய இலியட், ஒடிசி ஆகிய 2 காப்பியங்களைத்தான் எடுத்து செல்வார் என்று பிலிப் சிட்னி த அப்பாலஜி ஃபார் பொயட்ரி என்கிற தன்னுடைய புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார். லெனின் த கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ என்று மார்க்ஸும் ஏங்கல்ஸும் எழுதிய அந்த புத்தகத்தால் மிகவும் தாக்கம் பெற்றவர். ஜெஃபர்சன் ஜான் லாக் எழுதிய டூ ட்ரீட்டைசஸ் ஆன் கவர்னன்ஸ் என்கிற புத்தகத்தால் பாதிப்பு அடைந்தவர். மாவோ மிகவும் அதிகமாக தாக்கமடைந்த நூல் சன்சு எழுதிய போர்க்கலை என்று உலகத்தில் போர்க்கலையை பற்றி முதலில் வந்த அந்த நூல். பிஸ்மார்க் அதிக தாக்கத்தை அடைந்தது மக்கியவல்லி எழுதிய பிரின்ஸ் என்கின்ற நூல். இப்படி மகத்தான மனிதர்களை எல்லாம் ஒரு புத்தகம் மாற்றி இருக்கிறது. நம்மை எந்த புத்தகம் மாற்றப் போகிறது, எந்த வரி மாற்றப் போகிறது என்பது தெரியாமல் தான் எல்லா புத்தகங்களையும் புரட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். எந்த புத்தகத்தில் வேண்டுமானால் அந்த வரி இருக்கலாம், அது நமக்குள் ரசவாதத்தை ஏற்படுத்தலாம். புத்தக திருவிழாக்களை எதற்காக நாம் இங்கே வடிவமைத்து நடத்தி கொண்டிருக்கிறோம்? வாசிக்கின்ற பழக்கத்தை நாம் ஊக்குவிக்க வேண்டும் என்பதால். பல கல்லூரிகளுக்கு செல்லுகிற போது அங்கிருக்கிற மாணவர்களை நான் ஒரு வினா கேட்பதுண்டு. நீங்கள் யாராவது ஒரு புதினத்தை படித்திருக்கிறீர்களா, ஒரு கவிதை புத்தகத்தை படித்திருக்கிறா என்று கேட்டால் பல நேரங்களில் ஒருவர் கூட கை தூக்காத நிலைமையை பார்க்கிறோம். கோவிட் பெருந்தொற்றுக்கு பிறகு கைபேசியே உலகம் என்று வாழ்கிற இளைஞர்கள் வாசிப்பது குறைவாக இருக்கிற காரணத்தால் இதை போன்ற புத்தக திருவிழாக்களை மாவட்டந்தோறும் நடத்தி எப்படியாவது அவர்களை வாசித்து விட வைக்க வேண்டும் என்று அரசு முயல்கிறது. வாசிக்கும் பழக்கம் வேறொருவர் வாசிப்பதை பார்த்தால்தான் நமக்கு தொற்றிக்கொள்ளும், இதயத்தில் பற்றிக்கொள்ளும் என்பதால் இந்த ஏற்பாடு. அறிவை ஜனநாயகப்படுத்துவதற்குத்தான் புத்தக திருவிழாக்கள். நாங்கள் போட்டித் தேர்வுக்கு படிக்கிற போது ஒரு புத்தகம் வாங்க வேண்டும் என்றால் புதுடெல்லிக்கு செல்ல வேண்டும். தமிழ்நாட்டில் புத்தகங்களே இருக்காது. வேளாண்மைக்கு முந்தைய ஆண்டுகளின் வினாத்தாள்களை நான் பெற வேண்டும் என்பதற்காக டெல்லியிலே எழுதி என் நண்பர் அதை அனுப்பி வைப்பதற்கு 15 நாட்கள் ஆயின. ஆனால் இன்று அவையெல்லாம் இங்கேயே கிடைக்கின்றன. இந்த வசதிகள் அறிவை ஜனநாயகப்படுத்துகிறது. அனைவரும் அடைய முடியும். ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் படிக்கிறவர்களும் டெல்லி பல்கலைக்கழகத்தில் படிக்கிறவர்கள் மட்டும்தான் போட்டித் தேர்வில் வெற்றி பெற முடியும் என்கிற நிலையை மாற்றி நீங்களும் வெற்றி பெறலாம், இங்கேயும் கிடைக்கிறது என்கிற நிலைமை அதில் ஏற்பட்டிருக்கிறது. படிப்பாளர்களுக்கும் பதிப்பாளர்களுக்கும் எழுத்தாளர்களுக்குமான ஒரு நடைமேடையை இந்த புத்தக திருவிழா ஏற்படுத்தி கொடுக்கிறது. பண்பாட்டு பரிமாற்றத்தையும் பன்முக ஆற்றலையும் வளர்ப்பதற்கு புத்தக திருவிழாக்கள் உதவியாக இருக்கின்றன. பதிப்பாளர்களுக்கு இது
ஒரு தோள் கொடுத்து உதவுகிறது. மாணவர்களும் இளைஞர்களும் தங்கள் வாய்ப்புகளை அறிவதற்கு புத்தகத் திருவிழா உதவுகிறது. இள மனங்களில் இது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இலக்கிய பாரம்பரியத்தை இந்த புத்தகத் திருவிழா நிறுவுகிறது, விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது, அறிவியல் மனப்பான்மையை இது அதிகரிக்கிறது. இதனால் புத்தகத் திருவிழாவுக்கு இளைஞர்கள் நிறைய பேர் வர வேண்டும். புத்தகத் திருவிழாவில் நடப்பவற்றை ஊடகங்கள் பதிவு செய்ய வேண்டும். வாங்குகிறவர்கள் அடுத்தவர்களையும் இங்கே ஆற்றுப்படுத்தி புத்தகங்கள் வாங்குவதை ஒரு திருவிழா போல ஆக்க வேண்டும். அப்போதுதான் இந்த புத்தகத் திருவிழாக்களின் பலன்கள் அனைவரையும் சென்று சேரும் என்று என்னுடைய கோரிக்கையை வைத்து, இப்போது சொற்பொழிவுகளுக்கு சொற்ப காலந்தானா என்கிற தலைப்பிற்குள் நுழையலாம் என்று கருதுகிறேன். மனிதன் எப்படி பேசத் தொடங்கினான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மனித வரலாற்றில் 3 புரட்சிகள் முக்கியமானவை என்று யுவல் நோவா ஹராரி குறிப்பிடுகிறார். முதலாவது புரட்சி அவனுடைய பிரக்னையில் ஏற்பட்ட புரட்சி, 70,000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஏற்பட்டது. அடுத்த புரட்சி வேளாண்மை புரட்சி, 10,000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஏற்பட்டது. அடுத்த புரட்சி அறிவியல் புரட்சி, 500 ஆண்டுகளுக்கு முன்னால் ஏற்பட்டது. 70,000 ஆண்டுகளுக்கு முன்னால் மனிதனுடைய மரபுக்கூறில் ஒரு மாற்றம் நிகழ்ந்தது. நம்முடைய மரபுக்கூறுக்கும் சிம்பன்சிகளுடைய மரபுக்கூறுக்கும் 98.4% ஒற்றுமை இருக்கிறது. நாமும் சிம்பன்சியும் கொரில்லாவையும் விட அதிகமான சொந்தக்காரர்கள். அந்த சிம்பன்சிக்கும் நமக்கும் 98.4% ஒற்றுமை இருக்கிறது. அந்த 98.4 0.1% ஒரு மாற்றம் நிகழ்ந்தது. அப்போது நம்முடைய குரல் வளை விரிவடைந்தது, உதடுகள் வெளியே வந்தது, நாக்கு பற்கள் ஆகியவை பரிணாம வளர்ச்சி அடைந்தன. அப்போது நாம் பேசத் தொடங்கினோம், பலவித ஒலிகளை எடுப்பத் தொடங்கினோம். அப்போதுதான் மனிதர்களுடைய பேச்சு மொழி என்பது உருவானது. அது விலங்குகளிடம் இல்லை. இயற்கை பேசுகிறது. ஆறு பாய்ந்தும், கடல் அலை எழுப்பியும், மரங்கள் கிளை அசித்தும், மலர்கள் நறுமணத்தின் மூலமும் பேசுகிறது. யானைகள் பிளிரியும், சிங்கங்கள் முழங்கியும், புலிகள் உருமியும், நாய்கள் குரைத்தும் ஒலி எழுப்புகின்றன. இவையெல்லாம் அவற்றின் பேச்சு. ஆனால் மனிதனின் பேச்சை போல விசாலமான பேச்சு வேறு எந்த விலங்குக்கும் கிடையாது. விலங்குகளுடைய பேச்சு ஒரே மாதிரி தான் இருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆப்பிரிக்காவிலே சிங்கங்கள் எப்படி முழங்கினவோ அப்படித்தான் இன்றும் முழங்குகின்றன. ஆனால் நமக்கு சங்க இலக்கியத்தை படித்தால் ஒன்றும் புரியாது. அதேபோல சென்னையில் இருக்கிறவர்கள் தமிழுக்கும் திருநெல்வேலியில் இருக்கிறவர்களுடைய தமிழுக்கும் வேறுபாடு, கோவையில் இருக்கிறவருடைய தமிழுக்கும் மதுரையில் இருக்கிறவருடைய தமிழுக்கும் வேறுபாடு, நெல்லைக்கும் கன்னியாகுமரிக்குமே வேறுபாடு. ஆனால் ஆப்பிரிக்காவில் இருக்கிற கிளிகளும் ஒரே மாதிரி தான் கத்துகின்றன, இந்தியாவிலே இருக்கிற கிளிகளும் ஒரே மாதிரி தான் கத்துகின்றன. எனவே மனிதன் மாத்திரம்தான் மொழியை காலத்திற்கு காலம் மாற்றி மாற்றி அதை வளப்படுத்தி கொண்டே இருக்கிறான், விரிவுபடுத்தி கொண்டே இருக்கின்றான். அது மனிதனுடைய மொழியினுடைய சிறப்பாக இருக்கிறது. விலங்குகளுடைய மொழிக்கும் மனிதனுடைய மொழிக்கும் எப்படி வேறுபாடு நடந்தது? மனிதனுடைய மொழி இவ்வளவு விரிவடைந்ததற்கு காரணமே புரளி பேசுவதால் தான் என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். மற்ற விலங்குகள் எல்லாம் இருக்கும்போது தான் பேசுகின்றன. ஆனால் மனிதன் தான் இல்லாதவரை பற்றி பேசுகிறான். மற்ற விலங்குகள் நிகழ்காலத்தை பற்றி பேசுகின்றன. மனிதன் தான் நடந்ததை பற்றி பேசுகிறான், எதிர்காலத்தை பற்றி பேசுகிறான், கனவை பற்றி பேசுகிறான், காட்சியை பற்றி பேசுகிறான். ஒரு நிறுவனத்தில் 150 பேருக்கு மேல் இருந்தால் அந்த நிறுவனம் சிறக்காது என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதற்கு டன்பர் எண் என்று பெயர்.
ஏனென்றால் 150 பேருக்கு மேல் இருந்தால் அவர்கள் புரளி பேசிக்கொள்ள முடியாது. 150க்குள் இருந்தால் தான் புரளி பேச முடியும். அப்போதுதான் அவர்கள் பரிமாறிக்கொள்ள முடியும் என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். எனவே மனித மொழி என்பது இவ்வளவு விரிவடைந்த காரணத்தால், செறிவடைந்த காரணத்தால் நாம் இங்கே சொற்பொழிவை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நான் சொற்பொழிவை ஆற்றிக் கொண்டிருக்கிறேன்.